அண்ணே சங்கர் மொபைலுக்கு ரிங்கு போகுது. அவன் ஏன் போன் எடுக்கிறான்? உன்கிட்ட பேச தைரியம் இல்லாம லைனை கட் பண்ணிருப்பான். டேய் ராஜா, அண்ணா காலேஜுக்கு போய் நந்தினி எங்க போயிருக்கான்னு என்கொயரி பண்ணு. ஓகேண்ணா. நந்தினி எங்க போயிருக்கா? நந்தினி எங்க? அவளோட பண்ணிடாதீங்க, நான் சொல்றேன். அப்போ அவங்க திருநெல்வேலிக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. திருநெல்வேலிக்கு போன் பண்ணி நம்ம சாகுல கூப்பிடு. ஓகேண்ணா. ஹலோ சாகுல், நந்தினியும் சங்கரும் உங்க ஏரியா பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி விஷயத்துல அவன் பண்றது தப்புன்னு நான் சொன்னதா அவங்கிட்ட சொல்லு. அவனை ஒரு தடவை என்கிட்ட போன் பண்ணி பேச சொல்லு. ஓகே அண்ணா. சங்கரும் நந்தினியும் இங்கிட்ட எங்களே போறாங்க. ஹலோ அண்ணாச்சி, 6 சுந்தர பேசுறேன் அண்ணாச்சி. அந்த சங்கர் பையன் சாமியோட தங்கச்சி கூட்டிக்கிட்டு நந்தி கோயில் பக்கமா போயிட்டு இருக்கான் அண்ணாச்சி. சஃபாரி தண்ணிலையா ஓடுது? நான் இது வரைக்கும் பெட்ரோல் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், நீ ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிற, பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற, பார்த்தாலும் மதிக்க மாட்டேங்கிற. உனக்கு லவ் மேல வெறுப்பா இல்ல சிரிப்புனா வெறுப்பா? இப்ப ஒண்ணு நினைச்சாதான் வெறுப்பா இருக்கு. நந்தினி, என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குனா எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? நான் லவ் பண்றது தப்புன்னு தான் நினைக்கிறேன். லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படிப்பட்ட லவ்வுக்காக நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க மனசை வேதனைப்படுத்துறது தான் தப்பு. என் உயிருக்கு உயிரான என் அண்ணனையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா என் காதல் எவ்வளவு உயர்வுன்னு நீ புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்காக புள்ள, தம்பிக்காக அண்ணன், நண்பனுக்காக நண்பன்னு ஒருத்தருக்காக ஒருத்தர் செத்து போயிருக்காங்கன்னு உலக சரித்திரத்திலே கிடையாது. ஆனா காதலுக்காக செத்து போன லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, சலீம் அனார்கலை பத்தி எல்லாம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதான் காதலுக்குள்ள பெருமை. காதலுங்கிறது தப்பா இருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என் காதல சேர்த்து வைக்க முன்ன வந்திருக்க மாட்டேன். இது உன் வயசு கோளாறுல ஏற்பட்ட லவ் நினைச்சேன். ஆனா நீ சின்சியரா லவ் பண்றத பார்க்கும்போது நிச்சயமா உன் லவ் சக்சஸ் ஆகும் நந்தினி. சங்கர், நம்ம காதல் நிறைவேறணும்னு இந்த மகாநந்தி கிட்ட வேண்டிக்கோ. என்னது? என் காதல்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம காதல்னு சொல்லிட்டேன். சின்ன டென்ஷன்ல. காதலை பத்தி பேசினா வெக்கம் தான் வரணும், டென்ஷன் எதுக்கு? வேண்டிக்கோ. எங்க வாழை காணோம்? அவனை பத்தி கவலை விடு, வருவான். என்ன நந்தினி சின்ன பிள்ளைத்தனமா? தப்பு செய்யறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த தப்பையே நினைச்சிட்டு இருக்காம அதை மறந்து போறதுதான் நல்லது. இந்த கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் இல்லாம போலாம். ஆனா உன் புருஷன் கூட நீ நல்லபடியா குடும்பம் நடத்தினா நிச்சயமா உங்க அண்ணன் சந்தோஷப்படுவாரு. சங்கர், சங்கர், நீ ரொம்பவே தப்பு பண்ற. அண்ணன் நந்தினி கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு.
அப்படியெல்லாம் கல்யாணம் ஆகாம நான் அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம முடிகிற வரைக்கும் பேச மாட்டேன்னு சுவாமி கிட்ட சொன்னேன். நந்தினி, இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் உன்னை குறுக்கு வழியில கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருந்த நத்தப்பட்டிக்காரன் தேடி வந்துட்டான். நந்தினி, எங்க இருக்கான் உன் லவர்? இங்கதான் இருக்கான். இங்க? எங்க? என் கண்ணு முன்னாடியே இருக்கான். அப்ப உடனே கூப்பிட வர. சங்கர்! கூப்பிட சொன்னல. நந்தினி, சின்ன பிள்ளைத்தனமா பேசாத. சாரி சங்கர், உன்கிட்ட போய் சொல்லிதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் லவ் பண்றது உன்னதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். I love you, சங்கர். வா, வீட்டுக்கு போலாம். உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது என் காதலை பத்தி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ தப்பு பண்ற நந்தினி. லவ் பண்றது தப்புனா நீ அப்பவே சொல்லி இருக்கணும். லவ் பண்ணது தப்பு இல்ல, என்ன லவ் பண்ணதான் தப்பு. நான் யாரையும் லவ் பண்றது கரெக்ட்னு பண்ற உனக்கு உன்னை லவ் பண்றது மட்டும் ஏன் தப்பா தோணுது? அது வேற, என் விஷயம் வேற. ஆனா காதலுக்கு மட்டும் எந்த வித்தியாசமும் இல்ல சங்கர். உன்னை ஏன் காதலிக்க கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லு, நான் உன் கூட வந்துடுறேன். ஆனா நான் ஏன் உன்னை காதலிச்சேன்னு என்னால 100 காரணம் சொல்ல முடியும். அம்மா பாசத்தை விட இந்த உலகத்துல உயர்ந்தது வேற எதுவும் இல்ல. அந்த அம்மாவை வீதியில போட்டு போயிட்டா யாரா இருந்தாலும் வெறுப்பாங்களே தவிர உன்ன மாதிரி பாசம் வைக்க மாட்டாங்க. தாய் பாசம் கிடைக்காத எந்த பொண்ணும் தாய மதிக்கிற உன்ன மாதிரி ஆளுதான் காதலிப்பா, கல்யாணமும் பண்ணிப்பா. கல்யாணமா? பைத்தியமா உனக்கு? நீ என்ன லவ் பண்ண ஆசைப்பட்டதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? நல்லா புரிஞ்சுக்க, இந்த பூமியில நான் வாழ்றதே உன் அண்ணனுக்காக மட்டும்தான். என் அண்ணன் நான் எங்க போனாலும் சங்கர் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் வாழ்க்கை பூராவும் நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஆமா, தப்புதான். நீ என்ன லவ் பண்ணா அது உங்க அண்ணனோட பார்வையில தப்பா மட்டும்தான் தெரியும். ஆனா நான் உன்னை லவ் பண்ணா அது நம்பிக்கை துரோகம் ஆயிடும். சத்தியமா அதை பண்ண மாட்டேன். நீதான் சொல்லிருக்க சங்கர், காதலிச்சா வாழணும், வாழ்ந்து காதல ஜெயிக்க வைக்கணும்னு. ஆனா அந்த காதலே கிடைக்காதுன்னு வரும்போது அது நரகம். அதுக்கு மேல வாழக்கூடாது. இப்ப நீயே சொல்லு, வாழ்ந்து என் காதல ஜெயிக்க வைக்கட்டுமா இல்ல செத்து போய் என் காதல சாகடிக்கட்டுமா? என்ன கொல்லணும்னு நினைச்சவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடிஞ்ச உன்னால நான் சாகணும்னு நினைச்சா உன்னால தடுக்க முடியாது. இப்ப சொல்லு சங்கர், நான் சாகணுமா இல்ல வாழணுமா? சரி, எந்த நம்பிக்கையில உங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்குவார்னு நம்புறேன். நீ ஒத்துக்கிட்டா அண்ணன் கண்டிப்பா ஒத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா சரி, அதையும் மீறி உன் காதலை விட்டு கொடுத்துரு, நீயும் செத்து போயிடுன்னு சொன்னார்னா சாகிறதுக்கு நான் ரெடி. உன் காதலை விட்டு கொடுக்கறதுக்கு நீ ரெடியா? எனக்கு இது போதும் சங்கர்.
ஓ அப்பனா சங்கர மேல எந்த தப்பும் இல்ல. சங்கரை கூட்டு வந்தது நந்தினி தான். இத உடனே சாமி அண்ணா கிட்ட சொல்லணும். ஹலோ சாமி அண்ணா. என்ன விஷயம் சொல்லு. அண்ணா சாகுல் 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 என்னாச்சுடா உனக்கு? அண்ணனுக்கா? ஆமா, செல்ல லைன் கிடைக்கல, லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்றேன். கிடைச்சா என்ன சொல்ல போற? நந்தினி, உன்னை கூட்டிட்டு வரும்போது நான் தப்பு பண்றேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா இப்ப உண்மையை உங்க அண்ணங்கிட்ட சொல்லலன்னா தப்பு பண்ணவன் ஆயிடுவேன். அங்கதானே போயிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல போய் சொன்னா அண்ணா புரிஞ்சுக்குவாரு. ப்ளீஸ். என்னையா மனுஷன் நீ? கிட்னி கண்ணி வித்தாலே 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. சாமி என்ன காப்பாத்து சாமி. சாமி என்ன காப்பாத்து சாமி. சாமி இப்படி பயந்துட்டு இருந்தீனா சாமி உன்னை காப்பாத்தாது. டேய் இந்த பக்கம் சின்ன பையனா வந்தானடா? ஆமா பாத்தீங்க. எங்க? அந்த பக்கம் போயிட்டான். ஏய் உனக்கு யாரும் இல்லையா? நீதான் இருக்கியே. வா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.